வணக்கம் பசங்களா. எஸ், நீங்க கேட்ட டாப் 5 புக்ஸ் தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் கிடையாது. உங்களுக்கே தெரிஞ்ச அந்த புக்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து பேச போறோம். அண்ட் ஒன் திங் அப்படிங்கிறது, இந்த புக்ஸ்னால என்னெல்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு கூட நான் வந்து சொல்றேன். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பசங்களா, யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. பிகாஸ் தெரியாது, நீங்கள் லைக் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் வந்து ஐ ஹாவ் டு டெல் யூ இஸ் தட், நீங்கள் 11th போகிற பசங்களா இருந்தீங்க அப்படின்னா, சம்ஒன் யூ நோ, சம்ஒன் உங்கள் பிரதராக இருக்கலாம், சிஸ்டராக இருக்கலாம், ஸோ எனி ஒன். ஸோ அவங்க யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா, தே வாண்ட் டு ஜாயின் சம் என்ட்ரன்ஸ் கிளாஸ் ஆஃப்டர் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு போய் படிக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ Xylem இஸ் ப்ரொவைடிங் அன் ஆஃப்லைன் என்ட்ரன்ஸ் கோச்சிங் ஃபார் 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் போத் ஜேஇ அண்ட் நீட். இது வந்து ஆஃப்லைன் டியூஷன் கிளாஸாக இருக்கும். ஸோ நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூரில் இருக்குது பசங்களா. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் கால் ஆன் த நம்பர் விச் இஸ் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் ஆஸ் வெல். ஓகே. ஸோ கதை சொல்ல ஆரம்பிக்கல, டைரக்ட்லி வி வில் கோ டு த ஃபர்ஸ்ட் திங். பசங்களா, நீங்கள் என்னெல்லாம் புக்ஸ் நீங்கள் படித்தாலும் படிக்கலாட்டியும் சரி, என்சிஆர்டி நீங்கள் மாஸ்டர் பண்ணாமல் இஃப் யூ ஆர் ஜம்பிங் இன் டு எனி கைட்ஸ், தெர் இஸ் நோ யூஸ். ஓகேவா? சம்டைம்ஸ் இது வந்து I'm not telling it for max, for all the subject I'm telling. ஓகே, இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே காமன். நீங்கள் என்சிஆர்டியில் இருக்கிற லைன் பை லைனாக இருக்கிற எல்லா கொஷினுமே, இல்லை லைன் பை லைனுக்கு எல்லா கொஷின் கிடையாது, லைன் பை லைன் நீங்கள் வந்து ரீட் பண்ணியிருக்கணும். எக்ஸாம்பிளில் இருந்து எக்ஸசைஸில் இருக்கிற லாஸ்ட் கொஷின் வர இருக்கிற எல்லா கொஷினுமே நீங்கள் வந்து ஃபெமிலியரைஸ்டாக இருந்து தான் ஆகணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ மேம் அதில் மேம் என்சிஆர்டியில் வந்து அவ்வளோவா கொஷின்ஸ் இல்லையா மேம்? நீங்கள் வந்து கொஷின் பேப்பரோ இல்லாட்டி பிவைக்யூஸோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கொஷின்ஸ் பசங்களா. ஆமாம், இல்லைன்னு நான் சொல்ல. ஸோ எல்லாத்தோட ஃபவுண்டேஷன் எங்கே தெரியுமா இருக்குது? ஃப்ரம் என்சிஆர்டி. நீங்கள் என்சிஆர்டியில் இருக்கிற ஒரு ப்ராப்ளமும் நீங்கள் வந்து மாஸ்டர் இல்லாட்டி ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பெரிய கைட்ஸ் போனீங்க அப்படின்னா எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்கள் ஒரு பில்டிங் கட்டுறீங்க, எல்லாரும் சொல்கிற எக்ஸாம்பிள் தான், பில்டிங் கட்டுறீங்க, ஆனால் ஃபவுண்டேஷன் வந்து ஓகே அது வந்து அப்படி இப்படி வச்சுருங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் பில்டிங் கட்டினா இந்த பில்டிங் ஒன் பி ஸ்ட்ராங். ஓகேவா? ஸோ ஒரு ஃபவுண்டேஷன் தான் என்சிஆர்டி. ஸோ என்சிஆர்டியில் நீங்கள் வந்து எவ்வளவு நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணி, ஸோ மெனி பீப்புள் வில் சே நீங்கள் வந்து 2 times என்சிஆர்டி வந்து நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கணும், 3 times நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஐம் நாட் டெல்லிங் தட், ஜஸ்ட் அட்லீஸ்ட் கோ த்ரூ இட். ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸோ யூ ஆர் டேக்கிங் ஒன் சாப்டர் என்சிஆர்டி நீங்கள் கையில் எடுத்து வச்சு யூ ஹாவ் டு ரீட் த லைன்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ ரீட் பண்ணுங்க. அவங்க வந்து அவ்வளோ பேசிக்லேருந்து சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. ஒரு ஆவரேஜோ ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட அது புரியத்தக்க மாதிரி தான் அவங்க வந்து என்சிஆர்டியில் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, அது அவங்க வந்து சும்மா கொடுக்கல, அது எல்லாமே. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ப்ராப்ளமும் நீங்கள் பண்ணுங்கள். ஓகே மேம், ஒரு ப்ராப்ளத்தோட அதே சேம் தான் பண்ணுங்கள், பிரச்சனையே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட்டாக என்ன சொல்லலாம், ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி நினச்சிட்டு நீங்கள் வந்து அது பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ட்ரிக்னாமெட்ரி சாப்டர் எடுக்கிறீங்க. ஸோ லாஸ்ட் எக்ஸசைஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ப்ரூவ் தட் கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதேயோட ஒரு என்ன சொல்லலாம், ஒரு மாடிஃபைட் வெர்ஷன் இல்லாட்டி அப்படி இப்படி சேஞ்ச் பண்ணி தான் அவங்க வந்து எக்ஸாமில் வந்து கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். ட்ரஸ்ட் மீ பசங்களா. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் அந்த என்சிஆர்டி நீங்கள் வந்து அந்த கோ த்ரூ பண்ணும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஆல்வேஸ் என்சிஆர்டி. ஸோ அதர்வைஸ், so what is my suggestion is that R.D. Sharma is the one of the good books. ஓகேவா? ஸோ நிறைய புக்ஸ் இருக்குது. ஓகேவா? R.S. அகர்வால் இருக்குது, எடுகார்ட் இருக்குது. ஸோ பட் நான் வந்து பேசிக்காக வந்து சொல்கிறேன், ஒரு கைடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிறைய புக்கெல்லாம் வாங்கி அது ஐயோ அது அந்த புக் நான் படிக்கல, இந்த புக் இல்லை, நீங்கள் ஒரு கைடு வாங்குங்க, ஃபேர் இனஃப். அந்த ஒரு கைடு வாங்கி அந்த கைடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஆர்டி ஷர்மாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் எடிஷன் நீங்கள் வாங்கணும். சி, நீங்கள் வாட் எவர் யூ கைட் யூ ஆர் பர்ச்சேசிங், ட்ரை டு பை இட் ஃப்ரம் த லேட்டஸ்ட் எடிஷன். ஸோ அது வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து ஓகே இந்த இயரோட பிஓவியில் தான் அவங்க வந்து மெட்டீரியல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சம் கொஷின்ஸ் வந்து மேபி ஃப்ரம் டிலீட்டட் போர்ஷனில் இருக்கும், லேட்டஸ்ட் எடிஷன் இல்லை அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ நான் வந்து ஏன் வந்து ஆர்டி ஷர்மா வந்து ப்ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ 2023-24 பேட்ச் ஐ கெஸ். ஸோ அந்த பேட்ச்சில் வந்து ஒரு ஸ்கொயரோட கொஷின் இருக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் ஃப்ரம் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸ்.
ஸோ சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸில் வந்து 2 கியூபை வந்து நீங்கள் வந்து அலாங் தி ஆக்சிஸ் யூ ஹவ் யுவர் என்ன சொல்லலாம், நீங்கள் வந்து அதை வந்து இது பண்ணுறீங்க அலாங் தி ஆக்சிஸ், அதை வந்து இப்படி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதோட டோட்டல் இது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். விச் இஸ் டைரக்ட்லி ஃப்ரம் ஆர்டி சர்மா. ஓகேவா, டைரக்ட்லி ஃப்ரம் ஆர்டி சர்மா. ஈவன் அந்த கொஸ்டின் கூட நம்ம லைவ்ல டிஸ்கஸ் பண்ணியோம். ஸோ அது வந்து வித்தவுட் சேஞ்சிங் த வேல்யூஸ் அவங்க கேட்டிருந்தாங்க. ஓகேவா, ஸோ ஆர்டி சர்மாவில் யூ வில் கெட் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ அது வந்து பிவைக்யூஸாக இருக்கட்டும், என்சிஆர்டி எக்ஸாம்பிள் இருக்க கொஸ்டின்ஸ் அதில் இருக்கும். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அதுலேயே இருக்கும். ஓகேவா, ஸோ ஆர்டி சர்மா இஸ் வெரி குட் ஃபார் கான்செப்ஷுவல். அப்போ அதுலேயே வந்து எல்லா டைப்ஸ் அசர்ஷன் அண்ட் ரீசன், லாங் ஆன்சர், ஷார்ட் ஆன்சர் எல்லாருமே அதிலே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும், ஒரு கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு டெஃபினெட்லி இருக்கும் பசங்களா. ஓகேவா, ஸோ பெஸ்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் எய்மிங் ஃபார் ஹை லெவல் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஆர்எஸ் அகர்வாலும் ஆர்டி சர்மா இஸ் ஆல்மோஸ்ட் லைக் இப்படி அந்த ஒரு லைக் என்ன சொல்லலாம், அதே அந்த ஒரு சேம் வெயிட் கொடுக்குற 2 புக்ஸ் அவங்க. ஸோ ஆர்எஸ் அகர்வாலில் வந்து நிறைய லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் பி தேர். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்சிஆர்டி படிக்கிறீங்க, என்சிஆர்டி படித்ததுக்கப்புறம் நீங்கள் ஆர்டி சர்மாவில் இருக்கிற மோர் கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. அதே மாதிரி இஃப் யூ காட் டைம், ஓகே, இஃப் யூ காட் டைம் யூ கேன் கோ ஃபார் ஆர்எஸ் அகர்வால், தென் யூ கேன் கோ ஃபார் அந்த ஒரு புக்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் போகலாம். ஓகேவா, ஸோ எல்லா டைம் ஓகே ஒரு புக்லேருந்து நான் ஆர்டி சர்மா கவர் பண்ணணும், ஆர்எஸ் அகர்வால் கவர் பண்ணணும், இது கவர் பண்ணணும், அதுக்கு அப்படி எதுவும் கிடையாது. ஐம் ஜஸ்ட் கிவிங் தி ஆப்ஷன்ஸ். எதர் யூ கேன் கோ ஃபார் ஆர்டி சர்மா இல்லாட்டி ஆர்எஸ் அகர்வால். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் CBSE question bank latest edition. Question bank is very important. ஸோ இந்த நீங்கள் வந்து எந்த ஒரு கம்பெனியோடதோ எந்த ஒரு புக் பப்ளிஷர்ஸோடதோ நீங்கள் வந்து வாங்கலாம். பட் கொஸ்டின் பேங்க் உங்கள் கையில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ அந்த கொஸ்டின் பேங்க் இருக்கும்போது யூ வில் கெட் அன் ஐடியா. ஓகே, பிவைக்யூஸில் இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அண்ட் இந்த மாதிரி இந்த இயரில் இந்த மாதிரியெல்லாம் கேட்டு யூ வில் கெட் அன் ஐடியா. ஸோ ஒரு சாப்டர்லேருந்து இந்த மாதிரியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மோர் கொஸ்டின் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணும்போது மோர் சப்ஜெக்ட் நாலேஜ் உங்களுக்கு வரும், அந்த கான்செப்ட் கிளியர்லி உங்கள் மண்டைக்குள்ளார இருக்கும். ஓகேவா, ஸோ தட் இஸ் த திங். நெக்ஸ்ட் இஸ் என்சிஆர்டி எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் வந்து என்சிஆர்டி எக்ஸாம்பிள் செப்பரேட்லி வாங்கி படிக்கணும்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். சின்ஸ் ஆர்டி சர்மாலே வந்து இம்பார்ட்டண்ட்டான என்சிஆர்டி எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் அங்கேயே இருக்கும். ஓகேவா, ஸோ திஸ் கொஸ்டின் பேங்க்ஸில் வந்து வாட் மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பிவைக்யூஸ். ஓகேவா, இங்கே பாருங்கள், கண்டெய்ன்ஸ் சாப்டர் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், கேஸ் பேஸ்ட். ஹாட்ஸ் அப்படிங்கிறது ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின். ஸோ ஹையர் ஆர்டர் அந்த ஹாட்ஸ் வந்து ஈவன் இன் ஆர்டி சர்மாவில் கூட இருக்குது அண்ட் டைப்பாலஜிக்கலி பேஸ்ட் கொஸ்டின், போர்டு எக்ஸாம். ஸோ அந்த மாதிரி அதுக்கு தான் வந்து கொஸ்டின் பேங்க் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்சிஆர்டி எக்ஸாம்பிளரும் அதே மாதிரி தான். ஸோ என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் வந்து லைக் மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து இட்ஸ் ஆல் அஜெண்டா என்ன தெரியுமா பசங்களா, நீங்கள் வந்து நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய கொஸ்டின் நீங்கள் ஃபெமிலியரைஸ்ட் ஆகணும். ரீசன்ட்லி எந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த மெயின் திங்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த 5 புக்ஸும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். இந்த 5 புக்ஸில் என்சிஆர்டி இஸ் த மஸ்ட். மிச்சம் இருக்கிற 4ல் வந்து நீங்கள் வந்து எது வேணாலும் இந்த 4 புக்ஸில் எய்தர் எனி புக்ஸ் யூ கேன் யூஸ். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த லைக் டாப் மோஸ்ட் 5 புக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சஜஷனோட தான் நான் வந்திருக்கேன். ஓகேவா, ஸோ தட்ஸ் இஸ் இந்த இதுதான் 5 புக்ஸ். ஓகே, ஸோ திருப்பியும் வந்து இந்த கோர்ஸ் பற்றி சொல்லிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் கோர்ஸ் ஃபார் 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அது வந்து ஆஃப்லைன் டியூஷன் கிளாஸ் ஃபார் போத் நீட் அண்ட் ஜேய்க்கு வந்து ஜூன்லேருந்து ஆல்மோஸ்ட் கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் அவர் திங். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ ஒரு குவிக்கான ஒரு வீடியோ தான். ஸோ பசங்களா யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் மேம் என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி அதே மாதிரி கிடையாது, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். ஓகேவா, ஸோ பை திஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எஸ், ஸோ பை திஸ் பசங்களா நான் வந்து இந்த வீடியோவை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ செமையாக படிங்க. ஸோ ஆஸ் ஐ செட், ஸோ நம்ம இந்த இயர் நம்ம வந்து மாஸ் பண்ண போகிறோம். ஸோ டெஃபினெட்லி வி டூ சம் மாஸ். ஓகே, ஸோ தட்ஸ் இட் பசங்களா. ஐ ஹோப் யூ had a wonderful information from this video. So this is your Shrishma ma'am leaving and I will see you on the next video. Bye bye and take care.